வணக்கம் மக்களே. நம்ம சேனல்ல தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில இப்போ நம்ம எதை பத்தின ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம சண்டே ஸ்பெஷல் வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க நம்ம கார்த்தியோட ஸ்டோரியிலேருந்து தான். ஸோ அதை பத்தின ரிவ்யூ தாங்க பார்க்க போறோம். ஆல்ரெடி ஒரு ரிவ்யூ பார்த்துட்டோம். ஸோ இது செகண்ட். ஸோ லாஸ்ட்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும். எல்லாருமே சேர்ந்து குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு பத்திரிக்கையை வச்சு சாமி கும்பிட்றதுக்காக போயிருக்காங்க. அங்க நம்ம மயில் வாகனம் வந்துட்டு ரேவதியோட பேர் இருந்துச்சுல்ல, அதுக்கு பக்கத்துல மகேஷோட பேர் இருந்துச்சுல்ல பத்திரிக்கையில, அத வந்து மகேஷ மாத்திட்டு கார்த்திகேயன் அப்படின்னு எழுதி வச்சுட்டாரு நம்ம மயில் வாகனம். அதை வச்சுதான் குலதெய்வ கோவில்லையே சாமி கும்பிடுறாங்க. இந்த விஷயம் மயில் வாகனத்தை தவிர வேற யாருக்குமே தெரியாது. எல்லாருமே அது மகேஷ் ரேவதியோட பத்திரிக்கை அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா மயில் வாகனம் தான் மாத்தி வச்சுட்டாரே. ஸோ இதுதாங்க லாஸ்ட் எபிசோட்ல நடந்துச்சு. ஸோ இந்த எபிசோட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் நடந்திருக்கு. நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், மயில் வாகனத்தோட கேரக்டர் ரொம்ப ஸ்ட்ராங்கா கொடுத்துருக்காங்க அப்படின்னு. ஸோ அதே மாதிரி அவருக்கு இன்னைக்கு ஒரு சூப்பரான சீனை கொடுத்துருக்காங்க. அவர் ரொம்ப பெரிய மாஸ் காட்டி இருக்காரு. ஸோ அதை பத்தி தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களோட லைக்ஸ் வந்து எங்களுக்கு ரொம்ப பெரிய என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் அந்த லைக்ஸ் எங்களுக்கு ஒரு சந்தோஷத்தையும் கொடுக்கும். கூடவே இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம நிறைய வீடியோஸ் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஜஸ்ட் சும்மா வீடியோஸ் மட்டும் பார்க்காம அன்னைக்கு கதையில நம்ம என்ன கத்துக்கிட்டோம் அப்படிங்கிறத பத்தி கொஞ்சம் பார்த்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த எபிசோட முடிச்ச பிறகு இதுல இருந்து நான் என்ன கத்துக்கிட்டேன் அப்படிங்கிறத பத்தி உங்ககிட்ட ஷேர் பண்றேன். ஸோ எபிசோடுக்குள்ள வாங்க பார்க்கலாம். ஸோ என்ன நடக்குதுன்னா, ஐயர் வந்துட்டு ஒரு மாலைய நேரா ரேவதி கிட்ட கொடுத்து, இங்க பாருமா, இந்த மாலைய வந்துட்டு அங்க இருக்க பெரிய ஐயனார் இருக்காருல்ல, அவரோட கழுத்துல போடணும். யாரு வந்துட்டு கரெக்டா போடுறாங்களோ அவங்களோட கல்யாணம் எந்தவித தடையும் இல்லாம நல்லபடியா நடக்கும் அப்படிங்கிறது எங்களோட ஐதீகம் அப்படின்னு. இது கேட்டதோட ரேவதியும் சரி அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம மகேஷ் தான் போய் நிக்கிறாரு. அப்பதான் துர்கா சொல்றாங்க, மாமா கரெக்டா மாலைய பார்த்து போட்டுருங்க அப்படின்னு. இது கேட்டதோட மகேஷும் சரி அப்படின்னு சொல்லிட்டு மாலைய தூக்கி போடுறாரு. கரெக்டா அந்த மாலை வந்துட்டு அந்த சிலை மேல விழுந்துருது. இத பார்த்துட்டு எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்ப நம்ம மகேஷ்க்கு சே கரெக்டா விழுந்துட்டு அப்படின்னு சந்தோஷப்படுறாரு. இன்னொரு பக்கம் இத பார்த்துட்டு யாரு டென்ஷன் ஆவாங்க? அது ஒரே ஒரு ஆளுதான், நம்ம மயில் வாகனம். அவரு தான் டென்ஷன் ஆகுறாரு. சே கரெக்டா விழுந்துட்டே அப்படின்னு. அப்புறமா வந்துட்டு ரேவதிய கூப்பிடுறாங்க. மயில் வாகனம் நினைக்கிறாரு, ரேவதி போடுற மாலை ஒழுங்கா விழுந்துடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாரு. அதே நேரத்துல ரேவதி கரெக்டா போய் நிக்கிறாங்க. ரேவதியோட கையிலையும் மாலையை கொடுக்குறாங்க. அப்ப என்ன நடக்குதுன்னா, நம்ம கார்த்திக்கு ஒரு போன் வருது. கார்த்தி என்ன பண்றாருன்னா, போனை கொண்டுகிட்டு அந்த சிலைக்கு பின்னாடி போய் நிக்கிறாரு, பேசிக்கிட்டு இருக்காரு. ரேவதிய மாலையை தூக்கி போட சொல்றாங்க. அப்ப ரேவதி வந்துட்டு மாலையை தூக்கி போடுறாங்க. பார்த்தா சிலையையும் தாண்டி அந்த மாலை போயிட்டு நம்ம கார்த்தியோட தலையில விழுகுது. முக்கியமா கழுத்திலேயே விழுந்துட்டு. உங்களுக்கு இந்த சீன் ஞாபகம் இருக்கா? நம்ம கார்த்தி ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ ஆகும் பொழுது ஒரு பெரிய வண்டியில வந்து இறங்கினாரு. அப்ப நம்ம சாமுண்டீஸ்வரிக்காக ஃபைட் பண்ணாரு. அப்ப சாமுண்டீஸ்வரி கார்த்திக்கு ஒரு தங்க செயின் கொடுத்தாங்க. ஆனா கார்த்தி அந்த தங்க செயினை சிலம்பத்துல சுத்தி தூக்கி வீசுவாரு. அது நம்ம ரேவதியோட கழுத்துல போய் விழுந்துச்சுல்ல. எனக்கு அந்த சீன் தான் ஞாபகம் வந்துச்சு. உங்களுக்கு ஞாபகம் வந்துச்சா அப்படிங்கிறத சொல்லுங்க. நம்ம ரேவதி மாலையை தூக்கி போட்டதோட கார்த்தியோட கழுத்துல வந்து விழுகுது. இத பார்த்ததோட எல்லாருமே ஷாக் ஆக, ஆனா ஒரே ஒரு ஆளு மட்டும் ஐ ஜாலி அப்படின்னு சொல்றாரு. இத கேட்டதோட எல்லாருமே மயில் வாகனத்தை பார்த்து முறைக்கிறாங்க. இதுல கோவப்படுறது யாருன்னு உங்களுக்கு தெரியும். அது கண்டிப்பா நம்ம மாயாதான். சே அப்படின்னு சொல்றாங்க. மகேஷுக்கு செம்ம ஷாக்கு. அப்ப ராஜா சொல்றாரு, மாப்பிள்ள என்ன மாப்பிள்ள இது, நாங்களே அந்த மாலை போயிட்டு டிரைவரோட கழுத்துல விழுந்துட்டு அப்படின்னு எல்லாருமே ரொம்ப ஷாக்ல இருக்கோம், நீங்க சந்தோஷப்படுறீங்க அப்படின்னு. அப்ப மயில் வாகனம் சொல்றாரு, ஐயோ மாமா அப்படியெல்லாம் இல்ல, மாலையை தூக்கி போட்டதுல கரெக்டா போயிட்டு அங்க நிக்கிற ஆள் மேல விழுந்துச்சுல்ல, சோ அததான் நான் வந்துட்டு சிரிச்சேன், மத்தபடி இல்ல அப்படின்னு. இது கேட்டதோட ராஜாவும் சரி அப்படிங்கிறாங்க. அப்ப ரேவதி வந்துட்டு ரொம்ப சேடா நிக்க கார்த்தியும் அங்கேருந்து வராரு.
அப்ப நம்ம சந்திரா சொல்றாங்க, அக்கா பாத்தியாக்கா, கரெக்டா மாலை விழுகிற மாதிரி போயிட்டு அங்க நிக்கிறான் அப்படின்னு. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு சந்திரா, ரேவதி தூக்கி போட்ட மாலை எப்படி கார் அந்த டிரைவர் மேல போய் விழும்? ஏதோ இது எதேச்சியா நடந்தது. இதுக்கும் நீ வந்துட்டு அந்த டிரைவரை பழி சொல்றது இதெல்லாம் நியாயமே இல்ல சந்திரா அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி வழக்கம் போல சந்திராவை ஆஃப் பண்றாங்க. இன்னொரு பக்கம் நம்ம கார்த்தி அங்கிருந்து வராரு. வந்துட்டு, இங்க பாருங்க, நான் தெரியாதனமா போய் நின்னுட்டேன், என்ன மன்னிச்சிருங்க மாலை விழுந்ததுக்கு அப்படின்னு சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க. இங்க பாருப்பா டிரைவர், அந்த மாலை எதேச்சியா விழுந்ததுக்கு நீ ஏன்பா மன்னிப்பு கேக்குற அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி பெருந்தன்மையா இத பெரிய விஷயமா எடுத்துக்கல. அந்த அளவுக்கு கார்த்தி மேல அவங்களுக்கு ரொம்ப நம்பிக்கையா இருக்கு. சோ இந்த நம்பிக்கை கண்டிப்பா சாமுண்டீஸ்வரிக்கு ரொம்ப பெரிய கோபத்தை உண்டாக்க போகுது கார்த்தி யாருன்னு தெரிஞ்ச பிறகு. சோ அது அப்கமிங் எபிசோடுல நடக்கும். அதை பத்தி நம்ம அப்புறம் பார்க்கலாம். சரி, கதைக்குள்ள வாங்க. அதுக்கப்புறமா எல்லாரும் அந்த இடத்துல இருந்து போறாங்க. டென்ஷனா நிக்கிறது நம்ம மாயாவும் மகேஷும் தான். அப்ப நம்ம கார்த்தியும் அந்த இடத்துல இருந்து போறாரு. அப்பதான் நம்ம மயில் வாகனம் வராரு. என்ன பண்றாருன்னா, வேட்டிய மடிச்சு கட்டிக்கிட்டு செம்மையா ஒரு டான்ஸ போட்டுக்கிட்டு நேரா அந்த மகேஷ் கிட்ட வந்துட்டு, என்னப்பா என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்களா? நீ வேணும்னா நினைக்கலாம் உனக்கும் ரேவதிக்கும் கல்யாணம் ஆக போகுது அப்படின்னு. ஆனா அந்த ஆண்டவன் பிக்ஸ் பண்ணிட்டான், யாருக்கும் யாருக்கும் தான் கல்யாணம் நடக்கணும் அப்படிங்கறத. கடைசி நேரத்துல உங்களுக்கு எவ்வளவு பெரிய ஆப்பு நாங்க வைக்க போறோம் அப்படிங்கறத நீங்க பார்க்கதான் போறீங்க அப்படின்னு நம்ம மயில் வாங்கணும் மாயாவை பார்த்து செம்மையா திட்ட. அப்ப மாயா நேரா மயில் வாகனத்தை பார்த்து, யோ போயா அப்படின்னு சொல்லிட்டு மாயா அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்ப மயில் வாகனம் அந்த பக்கமா போய் நிக்கிறாரு. நின்னுட்டு, எப்படியாவது இந்த வெள்ளை பீங்கானையும் அந்த மகேஷையும் அத்தை கிட்ட மாட்டி கொடுக்கணும், எப்படி மாட்டி கொடுக்கறது அப்படின்னு நம்ம மயில் வாகனத்துக்கு ஒரே டவுட்டா இருக்கு. எப்படியாவது மாட்டி கொடுத்தாதான் நம்ம வந்துட்டு இந்த கல்யாணத்தை நிப்பாட்டி கார்த்தியையும் ரேவதியையும் நம்ம ஒண்ணு சேர்த்து வைக்க முடியும் அப்படின்ட்டு நம்ம மயில் வாகனம் பிளான் பண்றாரு. அப்ப என்ன நடக்குதுன்னா, நம்ம மகேஷ் இருக்காருல்ல, அவர் போனை கொண்டுகிட்டு நம்ம மயில் வாகனம் நிக்கிற இடத்துக்கு வராரு. அப்ப நம்ம மயில் வாகனம் பார்த்துட்டு, ஆகா ஆடு தானா வந்து சிக்குதே அப்படின்னு மயில் வாகனம் நினைக்கிறாரு. அப்ப மயில் வாகனம் நேரா மகேஷ் கிட்ட போயிட்டு, மாப்பிள என்ன பண்றீங்க சகல அப்படின்னு. அப்ப மகேஷ் சொல்றாரு, ஒரு முக்கியமான போன் பண்ண போறேன், என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு. மயில் வாகனம் சொல்றாரு, இங்க பாருப்பா, நீங்க சொல்றதுலயே ஒரு நியாயம் இருக்கு. என்னதான் இருந்தாலும் நீ ரேவதிய கல்யாணம் பண்ணிட்டு அந்த வீட்டோட மாப்பிள்ளை ஆக போற, நானும் அந்த வீட்டோட மாப்பிள்ளை தான். நாளை பின்ன நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருக்க வேண்டிய கட்டாயம் வரும். அதனால நீ ஏன் இந்த வீட்டு மாப்பிள்ளை ஆகிற அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அந்த டிரைவர் கிடக்குறான், அவன் பேச்சையெல்லாம் நம்ம கேட்டுக்கிட்டு இருக்க முடியுமா? நீங்க பாரு, நீயும் நானும் ஒன்னே சேர்ந்தா அந்த வீட்டையே ஆளலாம் அப்படின்னு. இது கேட்டதோட மகேஷ் சொல்றாரு, என்ன அப்போ ஒரு பேச்சு பேசுறீங்க, இப்போ ஒரு பேச்சு பேசுறீங்க, ஏதாவது பிளான் பண்றீங்களா அப்படின்னு. அப்ப மயில் வாங்கணும் சொல்றாரு, ஏப்பா உன்னை மீறி எங்களால என்னப்பா பிளான் பண்ண முடியும்? மாயாவும் நீயும் எப்படிப்பட்ட ஆளு அப்படிங்கறது எங்களுக்கு தெரியாதா? உங்களை மீறி எங்களால எதுவும் பண்ண முடியாது. நீங்க பாருப்பா, நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகணும்ல, நல்லா திக் ஃப்ரெண்ட்ஸா, அதனால கொஞ்சம் ஊரை சுத்தி பார்த்துட்டு வரலாம், வரியாப்பா அப்படின்னு. இதை கேட்டதோட மகேஷ் சொல்றாரு, ஊரை சுத்தி பார்க்கவா, நான் வரல அப்படின்னு. அப்ப மயில் வாகனம் சொல்றாரு, ஏ வா சகல, ஜாலியா போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு மயில் வாகனம் மகேஷ அப்படியே நைஸா கூட்டிட்டு போறாரு. மாயா இல்லாத போது மட்டும்தான் நம்ம மயில் வாகனம் மகேஷ கூட்டிட்டு போக முடியும். ஏன்னா மாயாவுக்கு உள்ள விவரம் மகேஷ் கிட்ட கிடையாது. மாயா பக்கத்துல இருந்திருந்தா கண்டிப்பா மகேஷ் வந்து மயில் வாகனத்தோட அனுப்ப மாட்டாங்க. ஏன்னா மகேஷ் கண்டிப்பா ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணி மாட்டிப்பாரு அப்படிங்கறது நம்ம மாயாவுக்கு தெரியும். அதுக்கப்புறம் மயில் வாங்கினா நைஸா மகேஷ கூட்டிட்டு போயிட்டு ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறாரு. அங்க நிறைய பேர் நிறைய குடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஒரு ஓலையில தான் குடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம மயில் வாங்கின சொல்றாரு, வாப்பா கொஞ்சிட்டு குடிச்சிட்டு போகலாம் அப்படின்னு. ஆனா மகேஷ் சொல்றாரு, ஐயோ எனக்கு வேணாம், நான் இதெல்லாம் குடிக்க மாட்டேன் அப்படின்னு. அப்ப மயில் வாகனம் சொல்றாரு, யோ மாப்பிள என்னையா இப்படி பேசுற, இதெல்லாம் கிடைக்குமா? நம்ம ஊருக்கு போனா இதெல்லாம் சுத்தமாவே கிடைக்கவே கிடைக்காது. நம்ம ரெண்டு பேரும் திக் ஃப்ரெண்ட்ஸ் ஆகணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சில சமாச்சாரங்கள் செஞ்சா மட்டும்தான் ரெண்டு பேருமே திக் ஃப்ரெண்ட்ஸ் ஆக முடியும். நீ வாயா அப்படின்னு. அப்ப மகேஷ் சொல்றாரு, இல்ல நான் வரல, மாயாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா திட்டுவா அப்படின்னு. ஆனா மயில் வாகனம் விடுற மாதிரி இல்ல, நீ வாயா அப்படின்ட்டு போயிட்டு உட்கார வச்சு ஒருத்தரை கூப்பிட்டு, கொடுங்க இவர் எவ்வளவு கேக்குறாலோ கொடுங்க அப்படின்னு சொன்னதோட அவரும் வந்துட்டு
ஓலையில ஊத்தி கொடுக்குறாங்க. அப்ப மகேஷ் குடிச்சு பாக்குறாரு, பிடிக்கல. ஆனா மயில் வாகனம் கட்டாயப்படுத்தி மகேஷ குடிக்க வச்சுட்டாங்க. மகேஷுக்கு கொஞ்சம் கொஞ்சமா தலைக்கு ஏற ஆரம்பிக்குது. அப்ப நம்ம மயில் வாகனம் இத பயன்படுத்தி இன்னுமே அந்த மகேஷுக்கு நிறைய நிறைய ஊத்தி கொடுக்குறாங்க. அப்ப மயில் வாகனம் சொல்றாரு, என்ன மாப்பிள ரொம்ப பிடிச்சிருக்கா அப்படின்னு. அப்ப மகேஷ் சொல்றாரு, சூப்பரா இருக்கு, இந்த மாதிரி நான் சாப்பிட்டதே கிடையாது, செம்மையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் தானவே வாங்கி இன்னும் நிறையவே குடிக்கிறாரு. ஆனா மயில் வாகனம் என்ன பண்றாரு, அவர் வாங்கி குடிக்கிற மாதிரி அப்படியே ஆக்ஷன் போட்டு கீழே ஊத்திடுறாரு. அப்பதானே நம்ம மயில் வாகனத்தோட திட்டம் நிறைவேறும். அதுக்கப்புறம் மகேஷ் நல்லா ஃபுல்லா வந்து ட்ரிங்க் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறமா நம்ம மயில் வாகனம் அவங்க கிட்ட காசை கொடுத்துட்டு பேலன்ஸையும் நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்ட்டு, சரி வாய மாப்பிள்ள போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மகேஷை கூட்டிட்டு போயிட்டு ஒரு பெரிய கிணறு மாதிரி இருக்கு, அந்த கிணறு பக்கத்துல போய் உட்கார்றாங்க. அப்ப மயில் வாகனம் சொல்றாரு, எப்பா இந்த மாதிரி எல்லாம் நீ சாப்பிட்டிருக்கிய அப்படின்னு. மகேஷ் சொல்றாரு, இந்த மாதிரி எல்லாம் நான் சாப்பிட்டதே கிடையாது, வேற லெவல்ல இருக்கு, அப்படியே சொர்க்கத்துல பறக்குற மாதிரி இருக்கு, எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு அப்படின்ட்டு மகேஷ் வளரி கொட்டிக்கிட்டு இருக்காரு. அப்பதான் மயில் வாகனம் நினைக்கிறாரு, ஆகா சூப்பர், நல்ல ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு, நம்ம ஈஸியா இவங்கிட்ட இருந்து வேணுங்கிற அளவு கறந்துடலாம் அப்படின்ட்டு மயில் வாகனம் போன் எடுக்கிறாரு. எடுத்து யாரோ மெசேஜ் பண்ண மாதிரி இருக்கு அப்படின்ட்டு அப்படியே ரெக்கார்டரையும் வீடியோவையும் ஆன் பண்ணிடுறாரு. ஆன் பண்ணி நேரா மகேஷுக்கு மூஞ்சிக்கு நேரா வச்சுக்கிறாரு, மகேஷ்க்கு தெரியாம. இன்னொரு பக்கம் மாயா வந்துட்டு எங்க போனா இந்த மகேஷ் அப்படின்ட்டு எங்க பார்த்தாலும் தேடிக்கிட்டு இருக்காங்க. இவன் எங்கேயாவது போனா நமக்கு பிரச்சனையை உண்டாக்கி விட்டுருவானே அப்படின்ட்டு தேடிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம மயில் வாங்கணும் நேரா மகேஷை பார்த்து, ஏப்பா நீ சொன்னியல்லப்பா அந்த வீட்டுக்கு மருமகனா வந்ததோட ஹாப்பியா இருப்பேன் அப்படின்னு, நீ ரேவதியா உயிருக்கு உயிரா காதலிக்கிறியா அப்படின்னு. அப்பா மகேஷ் சொல்றாரு, ஏறு ரேவதிய நான் காதலிக்கிறேனா, அவளை எனக்கெல்லாம் சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது, நான் எதுக்காக தெரியுமா அந்த வீட்டுக்கு வந்தேன், நான் வந்துட்டு ரேவதிய ஒன்னும் காதலிக்கல, ரேவதிய ஏமாத்தி தான் நாங்க இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், எனக்கு வந்துட்டு ரேவதியோட சொத்து மட்டும்தான் முக்கியம், இங்க பாரு நான் மட்டும் இப்ப ரேவதிய கல்யாணம் பண்ணேன்னா சாமுண்டீஸ்வரி சொத்து பூரா எனக்கு தான், ரேவதிய கல்யாணம் பண்ணிட்டா அதுக்கப்புறம் நான் தான் அந்த வீட்டோட எஜமானி மாதிரி இருக்கலாம் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் ரேவதிய காதலிக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கேன், அவளுக்கும் எனக்கும் கல்யாணம் ஆகிட்டுன்னா அவ்வளவுதான், நான் ரொம்ப ஹாப்பியா இருப்பேன் அப்படின்ட்டு அவரு சொல்றாரு. இதை கேட்டதோட மயில் வாகனம் கேக்குறாரு, அப்ப நீ ரேவதிய காதலிக்கலையா அப்படின்னு. மயில் வாகனம் சொல்றாரு, யாரு ரேவதியவா, எனக்கு அவளை சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது, அவளோட சொத்துக்காக மட்டும்தான் நான் அவளை வந்துட்டு கல்யாணம் பண்ண போறேன், காதலிக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அவரு சொல்றாரு. இதையெல்லாம் கேட்டதோட மயில் வாகனம் வந்துட்டு வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காரு. மயில் வாகனம் சொல்றாரு, ஏப்பா மாப்பிள்ள நீ சரியான ஆளுப்பா, நாங்க நினைச்சதை விட நீ சரியான ஆளாதான் இருக்க அப்படின்னு அவரு சொல்றாரு. நீங்க பாருங்க, நான் அந்த வீட்டுக்குள்ள மாப்பிள்ளைய போனதோட நான் செம்ம ஜாலியா இருப்பேன் அப்படின்னு. அப்ப மயில் வாகனம் சொல்றாரு, சரி சரி மாப்பிள்ள, இனிமே நீ ஹாப்பியா தான் இருக்க போற அப்படின்னு. அப்ப மகேஷ் சொல்றாரு, இன்னொரு விஷயம் சொல்லவா அப்படின்னு. அப்ப மயில் வாகனம் சொல்றாரு, சொல்லுடா அப்படின்னு. மகேஷ் சொல்றாரு, இல்ல எனக்கு வெக்கமா இருக்கு, அதெல்லாம் சொல்ல முடியாது அப்படின்னு. அப்ப மயில் வாகனம் கேக்குறாரு, என்னப்பா வெக்கப்படுற, என்னன்னு சொல்ல அப்படின்னு. இத கேட்டதோட அவரு சொல்றாரு, உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, நான் வேற ஒருத்தல உயிருக்கு உயிரா காதலிக்கிறேன் அப்படின்னு. இத கேட்டதோட மயில் வாகனம் சொல்றாரு, சொல்லுப்பா அந்த மேட்ரு தான் எனக்கு ரொம்ப முக்கியம், சொல்லு யார காதலிக்கிற அப்படின்னு. அப்ப மகேஷ் சொல்றாரு, மாயா இருக்காங்கல்ல அப்படின்னு. அப்ப மயில் வாகனம் கேக்குறாரு, ஆமா மாயாதான் உன் அண்ணி அப்படின்னு. அப்ப மகேஷ் சொல்றாரு, மாயாவை தான் நான் உயிருக்கு உயிரா காதலிக்கிறேன், அவளை தான் நான் கல்யாணம் பண்ண போறேன், நானும் மாயாவும் ஹாப்பியா இருக்க போறோம், ரேவதி எதுக்கு தெரியுமா கல்யாணம் பண்ண போறேன், அவகிட்ட இருந்து சொத்தையெல்லாம் புடுங்கிக்கிட்டு நானும் மாயாவும் ஹாப்பியா இருக்க போறோம், அதான் எங்களோட பிளான் அப்படின்னு. இது கேட்டதோட ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு நம்ம மயில் வாகனம். அப்ப மயில் வாகனம் நேரா எல்லாத்தையும் வீடியோ எடுத்துறாரு. அப்ப மகேஷ் சொல்றாரு, இங்க பாருங்க இத பத்தி நீங்க யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க அப்படின்னு. மயில் வாகனம் சொல்றாரு, ஏப்பா இத பத்தி சொல்லி நான் என்னப்பா பண்ண போறேன், நீ அந்த வீட்டோட மகாராஜா ஆக போற, உன்னை சொல்லி நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு. இதை கேட்டதோட மகேஷும் சரி அப்படிங்கிறாரு. இன்னொரு பக்கம் அந்த மாயா மகேஷை தேடி வந்துகிட்டு இருக்க. அப்ப மகேஷ் மயில் வாகனத்திட்ட பேசிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அதிர்ச்சியாகி ஓடி வராங்க. ஓடி வந்துட்டு, ஏய் மகேஷ் என்னடா பண்ற அப்படின்னு கேட்க, அப்ப மயில் வாகனம் சொல்றாரு, ஏம்மா வெள்ள பிங்கனு, இவன் என்னெல்லாம் சொல்லணுமோ
எல்லாத்தையுமே என்கிட்ட சொல்லிட்டாமா அப்படின்னு. இதை கேட்டதோட மாயா நேரா மயில் வாகனத்துக்கிட்ட, ஏய் என்ன அப்படின்னு சொல்ல, மயில் வாகனம் சொல்றாரு, நல்லா ஃபுல் போதையில எல்லாத்தையுமே உளறிட்டான், எல்லாத்தையும் நான் வீடியோ எடுத்துட்டேன், இத அப்படியே கொண்டு போய் சாமுண்டீஸ்வரி அத்தை கிட்ட காமிச்சேன், ஜெயிலு தான் நீங்க அப்படின்னு. இதை கேட்டதோட மாயா அதிர்ச்சியாகி போனை பிடுங்க போறாங்க. மயில் வாகனம் டக்குன்னு நவந்துடுறாரு, யாருக்கிட்ட, என்கிட்டயா அப்படின்னு. அப்ப நம்ம மாயா வந்துட்டு நேரா மயில் வாகனத்தை பார்த்து மரியாதையா போனை கொடு அப்படின்னு சொல்ல, மயில் வாகனம் சொல்றாரு, இதுக்கா இவ்வளவு கஷ்டப்பட்டு நான் வீடியோ எடுத்தேன் அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, ஏமாத்தி வீடியோவை வாங்கிட்டியல்ல அப்படின்னு. மயில் வாகனம் சொல்றாரு, நீங்க ஏமாத்துறது பெரிய விஷயம் இல்லையா அப்படின்னு சொல்ல, இதை கேட்டதோட மயில் வாகனம் சொல்றாரு, உங்களுக்கு இருக்குடி இன்னும் கொஞ்ச நேரத்துல அப்படின்ட்டு நேரா இங்கேருந்து அத்தை அத்தைன்ட்டு போறாங்க. இதை பார்த்ததோட மாயா அதிர்ச்சி ஆகி மகேஷை கூட்டிட்டு வந்து ஒரு இடத்துல உட்கார வைக்கிறாங்க. உட்கார வச்சு ஒரு குளத்துல போயிட்டு தண்ணி தூக்கிட்டு வராங்க. தண்ணி தூக்கிட்டு வந்துட்டு மகேஷோட தலையில ஊத்துறாங்க. அப்ப மகேஷ் வந்துட்டு கொஞ்சம் தெளிகிறாரு. அப்ப மகேஷ் நேரா மாயாவை பார்த்து, மாயா நான் எங்க இருக்கேன், அவர் எங்கேயோ கூட்டிட்டு போனாரு, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னே தெரியல அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, டேய் முட்டாள், அவன் உன்னை கூட்டிட்டு போயிட்டு ஏதோ வாங்கி கொடுத்து உன் வாயிலேருந்து உண்மையை வர வச்சு அப்படியே வீடியோ எடுத்துட்டான், இனிமே நம்ம கதை காலி அப்படின்னு. இதை கேட்டதோட அந்த மகேஷ் ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு. ஐயோ, அப்ப எல்லாத்தையுமே வீடியோ எடுத்துட்டானா, சாமுண்டீஸ்வரி கிட்ட காமிச்சா நம்ம கதை அவ்வளோதான் அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, வா பார்க்கலாம் அங்க என்ன நடக்குதுன்னு, வாடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மகேஷை கூப்பிட, மகேஷ் சொல்றாரு, இல்ல மாயா, நம்ம இந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போயிடலாம் வா அப்படின்னு. மாயா சொல்றாங்க, நீ வாடா என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு மகேஷை கூட்டிட்டு போறாங்க. அங்க நம்ம மயில் வாகன போயிட்டு எல்லாரையுமே கூப்பிடுறாங்க. எல்லாரும் அந்த இடத்துக்கு வராங்க. சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, என்ன மாப்பிள்ள என்னாச்சு அப்படின்னு. கார்த்தியும் அந்த இடத்துக்கு வராரு. அப்ப மயில் வாகனம் சொல்றாரு, மகேஷ் மாப்பிள்ள இருக்காருல்ல, அவரு சூப்பரான ஒரு வீடியோ காமிக்கிறாரு, அதை பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மயில் வாகனம் அந்த வீடியோவை சாமுண்டீஸ்வரி கிட்ட கொடுக்குறாங்க. சாமுண்டீஸ்வரி அந்த வீடியோவை பாக்குறாங்க. இதை பார்த்ததோட மாயாவும் மகேஷும் எட்டி இருந்து பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க. மாயா சொல்றாங்க, ஐயோ அவன் அந்த வீடியோவை சாமுண்டீஸ்வரி கிட்ட கொடுத்துட்டான்டா அப்படின்னு. மகேஷ் சொல்றாரு, ஐயோ என்ன பண்றது அப்படின்னு. மாயா சொல்றாங்க, இரு என்ன நடக்குதுன்னு பாப்போம் அப்படின்னு. இன்னொரு பக்கம் சாமுண்டீஸ்வரி அந்த வீடியோவை பார்த்துட்டு, என்ன மாப்பிள்ளை இது, வாய்ஸே கேட்கல அப்படின்னு. இது கேட்டதோட மயில் வாகனம் அதிர்ச்சியாகி, என்னத்த சொல்றீங்க அப்படின்ட்டு வாங்கி வாய்ஸ் வச்சு பாக்குறாங்க. வாய்ஸ் வரவே இல்லை. சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, என்ன மாப்பிள்ளை இது, என்ன இது அப்படின்னு. அப்ப மயில் வாகனம் சொல்றாரு, அதான் தெரியல அப்படின்ட்டு. ராஜாவும் வாங்கி பாக்குறாரு, வாய்ஸ் கேட்கல. அப்ப மயில் வாகனத்தை பார்த்து சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, மாப்பிள்ள என்ன இது அப்படின்னு. அப்ப சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, அப்படி அதுல என்ன பேசி இருந்தாரு அப்படின்னு. அதே நேரத்துல மாயா வந்துட்டு நேரா மகேஷ் கிட்ட, இதை விடக்கூடாது, இந்த மயில் வாகனத்தை சும்மா விடக்கூடாது அப்படின்ட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. நீ பேசுனது எதுவுமே ரெக்கார்ட் ஆகல, உன் மூஞ்சி மட்டும்தான் தெரியுது அப்படின்னு. இன்னொரு பக்கம் நம்ம மயில் வாகனம் வந்துட்டு சொல்ல வராரு. அதோட எபிசோட ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரிவ்யூ உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், ஒரு ஸ்டோரியை பார்த்துட்டு அந்த ஸ்டோரியிலேருந்து நம்ம என்ன வந்துட்டு இன்ஃப்ளூயன்ஸ் ஆனோம் அப்படிங்கிறத பற்றி தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். இந்த ஸ்டோரியிலேருந்து நான் என்ன வந்துட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, ஒரு விஷயத்த நம்ம முடிவு பண்ணும் பொழுது அதுக்கு ஆப்போசிட்டா ஏதாவது நமக்கு நெகட்டிவா ஏதாவது ஒன்று நடந்துச்சுன்னா, அச்சோ அது அப்படி நடந்துருச்சே, இனிமே நம்மளால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரி பண்ணாம, அந்த சூழ்நிலைய நம்ம எப்படி சமாளிக்கிறது அப்படிங்கிறத பத்தி முடிவு பண்ணாலே நம்மளோட பாதி பிரச்சனை முடிஞ்ச மாதிரி தான். நம்ம ஸ்டார்ட் பண்ணோம், இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் ஆயிட்டு, இதுக்கப்புறமும் நம்மளால இது சொல்யூஷனே கொண்டுட்டு வர முடியாது அப்படின்னு ஒரி பண்றதை விட, நெகட்டிவா ஒரு விஷயம் நடந்துச்சுல்ல, சே என்னடா இப்படி ஆச்சு அப்படின்னு நினைக்கிறத விட, அந்த நெகட்டிவ்லயும் நமக்கு ஏதாவது ஒரு பாயிண்ட் பிளஸ்ல இருக்கும். ஸோ அதை பயன்படுத்தி நம்ம முன்னேறி போய்கிட்டே இருக்கணும். ஸோ எல்லாருமே இந்த விஷயத்த சொல்றதுதான் என்னன்னா, பிரச்சனைய பக்கத்துல பாக்குறதுக்கு தான் ரொம்ப பெருசா இருக்கும், பயங்கரமா இருக்கும். ஆனா நம்ம தூரத்துல இருந்து பார்க்கும் பொழுது அந்த பிரச்சனை சாதாரண விஷயமா தான் இருக்கும். ஸோ நீங்களே யோசனை பண்ணி பாருங்க, சின்ன வயசுல எவ்வளோ பிரச்சனைகளை நம்ம கிராஸ் பண்ணி வந்திருப்போம். ஆனா இப்ப நம்ம அதை நினைச்சு பார்த்தா, சே இதெல்லாம் என்ன பெரிய விஷயமா அப்படின்னு தானே தோணுது. இன்னைக்கு இந்த எபிசோடுல நம்ம மயில் வாகனத்தை பார்த்து தான் நான் ஒரு விஷயத்த கத்துக்கிட்டேன். என்னன்னா, அவர் எப்படியாவது உண்மையை ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்றாரு. ஆனா நெகட்டிவா ஒரு விஷயம் நடந்துருச்சு. ஆனா அவர் எப்படியாவது அதையே பயன்படுத்தி அந்த
நெகட்டிவை பயன்படுத்தி உண்மையை நிரூபிக்கிறதுக்கு கண்டிப்பா போராடுவாரு. ஸோ இன்னும் என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.